வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவில் த டிப் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய முக்கியமான டேக்அவேஸை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் இருக்குது. குவிட் பண்ணவே கூடாது. நீங்கள் எதையுமே ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் விடவே கூடாது. விடாமுயற்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோத்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின் அப்படின்னு ஒரு கோட் கூட இருக்குது. அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இதுக்கு அப்படியே எக்ஸாக்டான ஒரு ஆப்போசிட்டான ஒரு மாற்று கருத்தை சொல்கிறாரு. அது என்னென்னா, வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க குவிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்டையோ ஏதாவது ஒரு பிஸ்னஸையோ ஒரு கட்டத்தில் அவங்க விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு வேறு ஃபீல்டுக்கு போயிடுவாங்க, குவிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் சரியான ஒரு விஷயத்த சரியான நேரத்தில் அந்த சரியான தருணத்தில் தான் குவிட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு. சரி, எந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது குவிட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு தருணம்? எந்த ஒரு தருணத்தில் நம்ம குவிட் பண்ணாமல் விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியணுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இது இல்லாமல் இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்காக. நம்பர் 1, டிப், அன்அவாய்டபிள் சர்வைவல் பாத் டு மாஸ்டரி. இந்த புத்தகத்தினுடைய பெயர் த டிப். டிப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதை ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரசித்து அது நிறையா விஷயங்களை நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க. ஆனால் அதை ஆரம்பித்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா ஒரு சர்வைவல் மோட் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக ஒரு தொழிலை நம்ம தொடங்கின அந்த முதல் வருடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை சர்வைவல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தருணத்தில் அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு சில சேலஞ்சஸ் கூட நமக்கு வரலாம். ஆனால் அந்த தருணத்தை நீங்கள் கடந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தொழில் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த புத்தகத்தில் டிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தொடங்கின ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் வரும். ரொம்ப சேலஞ்சிங்கான சவால்களான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் இல்லைங்களா? அதைத்தான் டிப் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு லெவல் அடையணும் அப்படின்னா, ஒரு உயர்ந்த ஒரு நிலை அடையணும் அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. இதை நீங்கள் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சவால்களை நீங்கள் சந்திக்கிறதன் மூலமாக நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு அது நிரூபித்து காமிக்கும். ஏன் நம்ம சவால்களை சந்திக்கிறோம், ஏன் நம்ம தோல்விகளை சந்திக்கிறோம் அப்படின்னா அதற்கான பதில், நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைய சவால்கள் வருது அல்லது சில தோல்விகள் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம அந்த இடத்துல ஒரு தவறு செய்யணும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது உங்களை பற்றி அந்த சவால்களும் தோல்விகளும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்ககிட்ட இந்த குறை இருக்குது, இதை நிவர்த்தி பண்ணுங்கள், இதை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இந்த பீரியடு உங்களுக்கு அமையும். அதே சமயம் உங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு உங்களுக்கு அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். உங்களால் என்ன முடியும், உங்களால் என்ன முடியாது, உங்களால் எது முடியாதோ அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா எதை வளர்த்துக்கணும் அப்படின்னு பல பாடங்களை சொல்லி கொடுக்கக்கூடியது தான் இந்த டிப் அப்படிங்கிற அந்த சர்வைவல் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, இதை கடந்து போகணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. நம்பர் 2, டேக் த ரிஸ்க் எடுங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரிஸ்க் எது அப்படின்னா ரிஸ்க்கை எடுக்காமல் இருக்கிறது தான். நம்ம சேலஞ்சஸை சவால்களை நம்ம சந்திக்காமல் வேறு வழியில் ஒதுங்கி போயிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் இந்த சவால்களை நீங்கள் சந்திச்சு போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்களால் வர முடியும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன். அப்போது என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த சூப்பர் மார்க்கெட்டில், அதில் பொருட்கள் தீரும்போது நான் அந்த பொருட்களை திரும்ப ரீஃபில் பண்ணணும். அதான் என்னுடைய வேலை. இப்போ உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் உங்களோட எம்ப்ளாயீஸை சில பேர் நீங்கள் குறைக்கணும், சில பேரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நான் கண்டிப்பாக இருப்பேன் இல்லையா? ஏன்னா என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட் பொருள் தீரும்போது நான் எடுத்து வைக்கிறது தான் என்னுடைய வேலை. இது யார் வேணால் பண்ண முடியுமே. இது ஒரு சாதாரணமான ஒரு வேலை அப்படிங்கிறதுனாலையும் இதில் பெருசாக ரிஸ்க்கை நான் ஃபேஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற இன்னொரு காரணத்தினாலையுமே நீங்கள் என்ன வேலையை விட்டு தூக்குவீங்க. அதே உங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய டஃப்பான சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்னால் ரொம்ப பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும்.
சில நேரத்தில் ரொம்ப சீரியஸான கஸ்டமர்ஸை நான் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வேலையை விட்டு தூக்க வேண்டிய அந்த லிஸ்ட்டில் என்னுடைய பேர் இருக்குமா? இல்லை, என்னை வேலையை விட்டு நீங்கள் தூக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, நான் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறேன். என்னென்ன ரிஸ்க் உங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வருதோ அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதை ஃபேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபேஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறதுனால என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன நீங்கள் வேலையை விட்டு தூக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்களும் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும், சவால்களை சந்திக்கணும். அப்படி சந்திக்கும் போது தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பர்சனாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்பர் 3, பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் ரிஸ்க். நீங்கள் ரிஸ்க்கை, சவால்களை நீங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும். ஒரு பாடி பில்டிங் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடி பில்டிங் அல்லது வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமான சவால்களை அவங்க சந்திக்கணும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு பர்டிகுலர் வெயிட் தூக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒரு 80 கிலோ வெயிட்டு தூக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த 80 கிலோ அப்படிங்கிற வெயிட்டோட இன்னொரு 2 கிலோ ஆட் பண்ணணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு 2 கிலோ, 4 கிலோ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 கிலோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்படியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரெப்படிஷனையும் சரி, அந்த வெயிட்டையும் சரி, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இதுக்கு பேர் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். அதாவது ஒரே முட்டா ஒரு பெரிய வெயிட்டு தூக்கி நம்ம தலைமையில் வச்சா நம்மளால சுமக்க முடியாது. ஆனால் படிப்படியாக நம்முடைய அந்த வெயிட்டை தூக்கி தூக்கி பழகணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாரத்தை நம்மளால் சுமக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் படிப்படியாக சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் தயாராக வச்சுக்கணும். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது, ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான மனநிலை தான். அதை யார் வேண்டும்னாலும் எடுக்க முடியும். ஆனால் மனநிலை அப்படிங்கிறது தயாராக இருக்க வேண்டும். நம்பர் 4, பீயிங் த பெஸ்ட் இஸ் so much better than just being good. நீங்கள் ஈடுபடும் செயலில் மிகச்சிறந்தவராக இருந்தால் அதிக லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு அழகான ஒரு டவுன். அந்த டவுனை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு மதியானம் ஆகுது, மதியானம் ஆனதையும் பசி எடுக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போகிற போக்கில் அங்கே யாருக்கிட்டையாவது விசாரிக்கிறீங்க, இங்கே நல்ல ஹோட்டல் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தானே நீங்கள் கேட்பீங்க. அது என்னது அந்த நல்ல ஹோட்டல் அப்படின்னா, எது ஃபேமஸான ஹோட்டல், எது பெஸ்ட்டான ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறது தான் அதனுடைய இன்டைரக்டான ஒரு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் கேட்ட உடனேயே பதில் சொல்கிறவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த ஊரில் எது ஃபேமஸான ஒரு ஹோட்டலாக இருக்கோ, எது பெஸ்ட்டான ஒரு ஹோட்டலாக இருக்கோ அதை தான் சஜஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு, இங்கே போங்க, இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஊரில் வேறு ஹோட்டல்ஸே கிடையாதா? நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயோ அதுக்கு பக்கத்துலேயோ நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் ஏன் அந்த ஒரு பர்டிகுலர் கடையோட பேரை மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஃபேமஸாக இருக்கிறதுனால. ஏன் அது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் அது பெஸ்ட்டாக இருக்குது. அது சாப்பாட்டோட தரத்துலேயோ அல்லது சுவையிலையோ அல்லது கஸ்டமர் சர்வீஸ்லையோ ஏதோ ஒரு விதத்தில் அது பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் எல்லாருமே அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் போவாங்க, அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு தொழிலை, எந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் குட், நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை தாண்டி பெஸ்ட், இவங்க கிட்ட இந்த குட் அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டி இவங்க கிட்ட என்னமோ சம்திங் இருக்குங்க, இவங்க ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். ஸோ அது ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய லாபத்தை உங்களால் பல மடங்கு அதிகரிக்க முடியும். நம்பர் 5, ஐடென்டிஃபை த ரைட் மொமெண்ட் டு கிவ் அப். சரி, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, வெற்றியாளர்கள் அப்படிங்கிற எப்போவுமே குவிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் அவங்க தொடங்கின விஷயத்த விட்டுருவாங்க, ஆனால் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இதை சொன்ன உடனேயே உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். அது என்ன அப்படின்னா, நம்ம குவிட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடையாளப்படுத்துகிறோம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம குவிட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மார்ட் குவிட்டிங், அதாவது புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை கைவிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ புத்திசாலித்தனமாக
நீங்கள் ஒரு விஷயத்தை கைவிடுறீங்க அப்படின்னா அது தோல்வி அல்ல. நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ஒரு ஃபெயிலியரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தவிர்ப்பதற்காக நீங்கள் இந்த ஸ்மார்ட் குவிட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற புத்திசாலித்தனமான கைவிடுதலை நீங்கள் பின்பற்றுறீங்க. சரி, எப்போ கைவிடணும், எப்போ குவிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 3 கேள்விகள் இருக்குது. இந்த 3 கேள்விகளை நீங்கள் குவிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயே வந்து கேட்டுக்கோங்க. முதல் கேள்வி, am I panicking? நான் வந்து பயப்படுறேனா, நான் வந்து எனக்குள்ள ஒரு பீதி உருவாயிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பல பேர் பெரும்பாலும் ஏன் வந்து குவிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பீதி கிளப்புற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உடனே அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய அந்த குவிட்டிங்காக இருக்கும். ஒரு விஷயத்தை கைவிட்டுருவாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருக்கா, பயப்படுறீங்களா, பீதி உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கா அப்படின்னு கவனிங்க. இல்லை இது கைவிட்டுறலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது பயம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதன்மையான காரணமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் முடிவு எடுக்கிற நேரத்தை நீங்கள் தள்ளி போடணும். நீங்கள் சரியாக ரொம்ப நல்லா அக்யூரேட்டாக அவங்களால திங்க் பண்ணக்கூடிய அந்த மனநிலை வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். யாருக்கிட்டாவது ஆலோசனை கூட நீங்கள் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். இந்த தருணத்தில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. ரெண்டாவது கேள்வி, who am I trying to influence? நான் வந்து யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்புகிறேன்? 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒன் ஆர் ஃபியூ நான் இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து யாருக்காக பண்ணுறீங்க? ஒருத்தர் 2 பேருக்காக பண்ணுறீங்களா, அல்லது ஒருத்தர் 2 பேர் வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, நீங்கள் வந்து குவிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் அப்படின்னா என்னது? இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு மார்க்கெட் இருக்குது. ஒரு படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. புத்தகம் அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் அது வந்து கொஞ்சம் தோல்வியில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை கொஞ்சம் ஒரு போராட்டமான ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்குது அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு எதிராகவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் குவிட் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அமைக்கணும். வேறு விதமாக நீங்கள் திங்க் பண்ணணும். நிறைய ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இந்த தருணத்தில் நீங்கள் விடா முயற்சியோடு இருக்கணும். மூன்றாவது கேள்வி, வாட் சார்ட் ஆஃப் மெஷரபிள் ப்ரோக்ரஸ் am I மேக்கிங்? நீங்கள் உங்களுடைய தொழிலில் எந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இட் மேபி எனிதிங், அது வந்து ஒரு சில வருடங்கள் ஆயிருக்கு, ஒரு போராட்டம் இருக்குது, இந்த நேரத்தில் விட்டுறலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்ச அந்த முன்னேற்றங்களை, அந்த ப்ரோக்ரெஷன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணணும். நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. முதலாவது மூவிங் ஃபார்வர்ட், ரெண்டாவது ஸ்டாண்டிங் ஸ்டில், மூன்றாவது வேர்ஸ், நான்காவது ஃபாலிங் பிஹைண்ட். இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னா நான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு சேலஞ்சஸ் இருக்குது, சில தோல்விகளை நான் சந்திச்சிருக்கிறேன், ஆனால் நான் ஆரம்பித்ததை விட இப்போ எவ்வளவோ முன்னாடி இருக்கேன், நான் முன்னேறிக்கிட்டும் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலை இருக்கும். ரெண்டாவது ஸ்டாண்டிங் ஸ்டில், நான் அங்கேயே தான் இருக்கிறேன், நான் எப்படி போன வருஷம் இருந்தேனோ இப்போது அதே மாதிரி தான் இருக்கேன், என்னால் வந்து தக்காட்ட முடியுது, என்னால் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியுது, ஆனால் நான் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறேன், ஆனால் நான் அதே இடத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நெவர் குவிட். நீங்கள் வந்து கைவிடவே கூடாது, நீங்கள் தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த 2 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா போஸ், ரொம்ப மோசமாக இருக்குங்க, நான் வந்து ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட நான் ரொம்ப மோசமாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது இன்னொரு 4வது ஃபாலிங் பிஹைண்ட், நான் ஆரம்பித்ததை விட அந்த மோசமான நிலைமை கூட இல்லை, அதை விட ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த தருணத்தில் ஓகே நீங்கள் வந்து குவிட் பண்ணலாம். இது வந்து குவிட் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்து உங்களால் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும். மாற்றுவதற்கான வழிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் மாற்றுவதற்கான வழிகளில் பின்பற்றி அதை செஞ்சு நான் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கிறேன், அல்லது ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தருணம் குவிட் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் கைவிட வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா திரும்ப அதோடு மோதி போராடி இருக்கிற எனர்ஜி, இருக்கிற நிறைய ரீசோர்ஸஸை இழப்பதை விட
வேற ஒரு விஷயத்துக்கு மாறி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் முன்னேறுவது எவ்வளோ ஒரு பெட்டரான ஒரு விஷயம். நீங்கள் எப்போ குவிட் பண்ணணும், எப்போ கைவிடக்கூடாது, எப்போ விடாமுயற்சியோடு போராடிக்கிட்டே இருக்கணும், எப்போ முன்னேறணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய மனசு சொல்லணும், உங்களுடைய அந்த அறிவு சொல்லணும். ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களால் மட்டும்தான் அந்த சரியான டெசிஷனை எடுக்க முடியும். நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தான் அதை விடணுமா வேணாமான்னு உங்களால் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். மற்றவங்களுடைய அட்வைசஸ், மற்ற எல்லா விஷயங்களையும் ஒரு சஜஷனாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த புத்தகம், இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.